நெல் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாங்கள் தேவனுடைய செய்தியை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாய் யாத்திராகமம் 34 அதிகாரம் 2 வசனம் 5 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். கர்த்தர் ஒரு மிருகத்தில் இறங்கி அங்கே அவன் அரசி நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்ற தேவனும் என்று சொல்லிட்டு தேவனும் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே மோசே அருகே நின்றார். தேவனுக்கு முன்பாக சகலரும் நின்றால் கர்த்தரும் அவர்களுடனே நிற்பார். அதாவது விடிய காலத்திலே ஆயத்தமாகி காலையில தான் மோசே சீனாய் மலை உச்சியில போய் சேருகிறார். இப்ப பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மணித்தியாலங்கள் தேவைப்படுகிறது. ஒரு மனுஷன் ஆயத்தமாகி விடிய காலத்துல ஜெபத்துல நாங்க போறோம், ஆயத்தமாகிறோம். ஆயத்தமாய் ஜெபித்து காலமே அந்த சமூகத்துல போய் நிற்க வேண்டும். ஒரு 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலம், ஒரு குறிப்பிட்ட சில மணித்தியாலங்கள் தேவைப்படுகிறது தேவ சமூகத்துல ஆயத்தமாகி போய் நிற்பதற்கு. நாங்கள் ஆயத்தமாய் நிற்கிறதையே ஜெப வேளையாக்கி அதிலே ஜெபித்து அதிலே பதிலை பெற்று போய்விடுகிறோம். அதனால தான் எங்களால் தேவ சமூகத்தை தரிசிக்க முடிவதுமில்லை, அவருடைய சத்தத்தை கேட்க முடிவதும் இல்லாத ஒரு பரிதாப நிலையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது. அவர் விடிய காலத்துல ஆயத்தமானவர் காலையில போய் சேர்ந்து தான் தேவனுக்கு முன்ன நிற்கிறார். அப்படி அவ்வளவு நேரம் எடுத்து ஒரு மனிதன் தன்னை சரி செய்து ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்துல சில மணி நேரங்கள் ஜெபம் பண்ணும் போது அவருடைய சமூகத்துல போய் உங்களால நிற்க முடியும். அப்படி அந்த சமூகத்துல நிற்கும் போது கர்த்தரும் அங்கே வந்து நிற்பார். வந்து நின்று அவர் என்ன செய்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவனும் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே மோசே அருகே நின்றார். மோசே நிற்கும் போது தேவன் உட்காரவில்லை, அவரும் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பாக சகலரும் நின்றார், கர்த்தரும் அவர்களுடனே நிற்பார். பாருங்க, ஒரு மனிதன் என்னுடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் ஆயத்தப்படுத்தி வந்து நிற்கிறானே, நானும் அவனை கனம் பண்ண வேண்டும் என்று தேவனும் வந்து அந்த மனுஷனுக்கு முன்னே நிற்கிறார். ஆனால் சிங்காசனத்திலே அந்த மனுஷனுக்கு முன்பாய் வீற்றிருக்கிறவராய் அவர் வெளிப்படாமல் மோசைக்கு முன்பாய் நிற்கிறவராய் அவர் தோன்றினார். பாருங்கள், தேவன் தன்னுடைய ஊழியர்களை அல்லது ஊழியக்காரிகள் அல்லது விசுவாசிகளை தங்களை ஆயத்தப்படுத்தி ஜெபித்து தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறவர்களோட அவர் நிற்கிறார். இப்படித்தான் ஒரு ஆராதனை செய்யும்போது நாங்கள் அந்த ஆராதனையில் ஒரு ஊழியத்தை செய்வோமானால் தெய்வ சமூகத்தில் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆயத்திருந்து நாங்கள் எங்களை சரி செய்து தேவனுக்கு முன்பாய் வந்து நிற்கும் போது தேவனும் எங்களுக்கு முன்னே நிற்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். மோசையுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தது, எவ்வளவு போராட்டம் இருந்தது. எகிப்திய இராணுவம் அவரை தேடுகிறது, எகிப்திய அரசு அவரை தேடுகிறது கொலை செய்வதற்கு. முதல் அவர் தப்பி ஓடினார். போன இடத்திலே 40 வருஷம் மீதியன் தேசத்திலே வாழ்ந்தார். மீண்டும் அந்த அவரை கொல்ல தேடின ராஜா மரித்து போனார். அவர் மீண்டும் எகிப்துக்குள்ள வந்தார். வந்த பிற்பாடு இஸ்ரேல் ஜனங்களால் அவருக்கு நிறைய பாடுகளும் உபத்திரவமும் இருந்தது. எகிப்திலே அவர் வந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்த நாட்களில் பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரர்களும் மோசை நிமித்தமும் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினார்கள். மோசையையும் அவர்கள் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட வேதனைகளின் வழியிலே மோசே நடந்தார். மனைவி வந்தார்கள், திரும்ப போய்விட்டார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை மோசையுடைய வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கிறோம். எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும் நெருக்கங்களுக்கு மத்தியிலும் தேவ சமூகம் ஒன்றே ஆறுதல். நாளும் மனுஷனிடம் போய் பாருங்கள், ஆறுதலை தேடி அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளே எங்களை உடைத்துவிடும். ஆகவே தேவ சமூகத்திலே போய் உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பாடுகளை இளைப்பாறும்படி அங்கே வையுங்கள். உங்களுக்கு தேவன் உங்களுக்கு முன்னே நிற்பார். தெய்வ சமூகம் நிற்கும், தேவன் உங்களோடு பேசுவார். அவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். வேதம் அப்படியாய் சொல்லப்பட கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று, அருகே பாருங்க பக்கத்தில் நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அந்த சத்தத்தை மோசே கேட்டார். தன் அருகில் நிற்கிற கர்த்தரை பார்த்தார், உணர்ந்தார். இப்படியான ஒரு பாக்கியம் தங்களை விடிய காலத்தில் ஆயத்தமாக்கி
அதாவது காலமைக்கும் விடிய காலத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிறது, சில மணி நேரங்கள். அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது கடைசி நேரத்தில் கர்த்தர் அந்த காலமே வந்து நிற்கிறார். அப்படியான ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை. யாத்ரா 33 அதிகாரம் 21 23 வரை வாசிக்க கேட்போம். இன்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நின்று என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பசத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். கர்த்தர் அண்டையில் கன்மலையில் நிற்பவர்கள் அவருடைய மகிமையையும் அவருடைய பின்பக்கத்தையும் பார்ப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. மோசே கேட்டார், தேவனே நாம் பார்க்க வேண்டும் என்று கேட்டார். தேவன் சொல்றார், எனக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல வந்து நில்லே, அந்த கன்மலை மேலே நீ நில்லென்று சொல்றாரு. அந்த கன்மலை மேலே நிற்கிறார். இப்ப முதல் விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனமலையிலே ஏறி நின்றதை பார்த்தோம். இப்ப அவர் கன்மலைக்கு மேலே நிற்கும் போது அங்கே நடக்கிற காரியம் என்ன? என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனோட நிற்கிற இடம், தேவன் சில இடங்களிலே நில் என்ற வார்த்தையை பாவிக்கிறார், நிற்க சொல்லுகிறார். அந்த இடங்களிலே அப்படி நிற்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கும்படி வேதாகமத்தை சொல்லும்போது இயேசு அந்த ஜெபாலயத்தில் எழுந்து நின்று வேதத்தை வாசித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல பழைய ஏற்பாட்டில் எஸ்ட்ரா வேதத்தை வாசிக்கும் போது வாசித்து ஜனங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது அவர் எழுந்து நின்று வாசித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாய் இந்த வேத வசனங்களுக்கு ஒரு கனம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஏனென்றால் வேத வார்த்தைகள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அங்கே தேவனுடைய மகிமை இருக்கிறது. வேத வார்த்தைக்குள்ளே தேவனுடைய ஜீவன் வெளிப்படக்கூடியதாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் சொல்லுகிற கன்மலை மேலே நிற்கும் போது, தேவன் சொல்லுகிற சீனாய் மலை உச்சியில வந்து நிற்கும் போது அவர் அருகே நிற்பார். அவர் தன்னுடைய கரத்தினால மூடுவார். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், பார்ப்பீர்கள். அவர் ஆயத்தமாகி காலமே வரும் வரை அந்த மணித்தியாலங்கள் உங்களை சரி செய்து கொள்ளும் போது நீண்ட நேர ஜெபம், ஒரு குறிப்பிட்ட நேர ஜெபம், அவைகள் உங்களுக்கு பலனை கொண்டு வந்து தரும். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைத்ததுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. எலியா கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நின்ற போது என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். மோசே கன்மலை மாதிரி எலியாக்கு சொல்றார், பர்வதத்தில் நில், எனக்கு முன்பா நிக்கணும், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்ப கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் எலியா நின்ற போது கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இப்படியாக எலியா தேவ வல்லமையை பார்த்தார், தேவ மகிமையை பார்த்தார். நில் என்ற இந்த வார்த்தையை கவனியுங்கள். தேவனுக்கு முன்பாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே அப்படித்தான் ஆண்டவர் பழக்கினார். அதே போலதான் எலியாவையும் கர்த்தர் பழக்கினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு கொஞ்சம் நேரம் செபிப்போம். 10 நிமிஷம், 15 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் நாங்கள் செபிப்போம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும் என்கிற காரியம் சாத்தியமற்றது. ஏனென்றால் இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி 1 மணி நேரமாவது
அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று கேட்டார். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கிறது நாங்கள் சோதனைக்குட்படாதபடி, பிரச்சனை எங்களுக்கு வராதபடிக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் தேவனை பார்க்கறதுக்கு இது காணாது. விடிய காலத்துக்கும் காலமைக்கு இடையில இருக்கிற ஒரு 2-3 மணி நேரம் என்று உதாரணம் வைத்துக் கொள்வோமானால், அவ்வளவு நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தர் அருகில் நின்று அவர் பேசுவார். அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அதுதான் ஒரு பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீயோ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். தேவன் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசம், அதாவது கானான் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் சொல்லுவதற்கு ஊழியக்காரன் தேவனிடத்தில் நிற்க வேண்டும். மோசே அப்படித்தான் தேவ சமூகத்திலே நின்றார். ஊழியக்காரன் தேவனிடத்தில் நிற்க வேண்டும். இப்படி நிற்காத ஊழியர்களின் போதனைகள் பலனற்றவைகளாய் மாறிவிடும். இன்றைய நாட்களிலே கடைசி காலத்திலே சபைகளில் நடக்கிற போதனைகள் எல்லாம் யூடியூப்பில் வர்ற போதனைகள் அப்படியே கொண்டு வந்து போதித்து விடுகிறார்கள். யூடியூப்பில் அல்லது டிவி சேனல்களில் வருகிற பிரசங்கங்களை கேட்டு அதே பிரசங்கத்தை காப்பி பண்ணி போதித்து விடுவார்கள். சிலர் அப்படியே யாருடையாவது ஒரு பிரசங்கத்தை கேட்டதை வச்சு போதிப்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அதில் வருகிற காரியங்களை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துவதற்கு பாவிக்கலாம். ஆனால் அந்த பிரசங்கத்தை அப்படியாய் போதித்து விட முடியாது முழுவதும். ஆகவே நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்றா, நீ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு போதிக்க வேண்டியவர்களை நான் உனக்கு சொல்வேன். தேவ சமூகத்தில் ஒரு ஊழியக்காரன் நின்றால், ஒரு ஊழியக்காரி நின்றால், ஒரு விசுவாசி நின்றால், அதாவது விடிய காலத்தில் ஆயத்தமாகி காலமே அந்த சமூகத்தில் நின்றால், தேவன் அவர்களுக்கு போதிக்க வேண்டியவர்களையும் கைக்கொள்ள வேண்டியவர்களையும் அந்த ஊழியக்காரனுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு ஊழியக்காரி செய்கிற ஒரு ஊழியத்துக்கு சொல்லிக் கொடுப்பார், ஒரு விசுவாசி செய்கிற ஊழியத்துக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை கேட்டுக்கொண்டு வந்து அவர்கள் சொல்லும் போது அது அனுப்பின காரியமாய் வாக்கியம். விதையானது மண்ணுக்குள்ள இறங்கும் போது மழை பெய்து அதை முளைக்க பண்ணுவது போல தேவன் சொன்ன வார்த்தை, ஏற்ற வேளையில சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்து கொடுக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமானது போல அது அங்கே அப்படி இருக்கும். அப்படியான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைய நாளில் காத்திருக்கிறது என்பது சரியான குறைவா இருக்கிறது. எல்லாரும் அப்படித்தான். பொதுவாய் அவசரம் என்பது ஒன்று இருக்கிறது, நேரம் இல்லாமல் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. எல்லாரும் முழு நேர ஊழியத்திலும் இல்லை. அநேகருக்கு பலவிதமான வேலைகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், நஷ்டங்கள் உண்டு. சிலர் அதிகமாய் பாடுபடுவார்கள், ஆண்டவருக்காய் பிரயாசப்படுவார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் விடிய காலத்தில் ஆயத்தமாகி காலமே அவருடைய சமூகத்தில் நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. உடல் களைப்புகள் இருக்கும், சரீர பலவீனங்கள் இருக்கும், பலவிதமான இவைகள் இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிற காரியம் என்ன? அவருடைய சமூகத்தில் நின்று என்ன நான் சொல்ல வேணும் சொல்லுங்க, நீங்க சொல்றத மட்டும்தான் நான் சொல்லுவேன் என்று கேட்டு அந்த சத்தத்தை கேட்டு அதை வாங்கி கொண்டு போய் அப்படியே சொல்லணும். அப்படியா தேவ சமூகத்தில் அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. வரங்களை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை தேவ சமூகத்தில் பேசி வியாக்கியானங்களை பண்ணி அதனுடைய கருத்தை எடுத்துக்கொள்ளுவார்கள் அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு. சிலர் தீர்க்கதரிசிகளாக இருக்கும்போது அப்படி சாத்தியப்படுகிறதா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். சிலர் தரிசனங்களை காண்பார்கள் ஜெப நேரத்திலே. அந்த தேவன் வந்து அந்த சமூகத்தில் நிற்கும் போது, அவர்களுக்கு முன்னே நிற்கும் போது தரிசனங்களை அருளுவார். சிலருக்கு அவங்களோட காதுகளிலே அந்த தன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி இந்த காரியம் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட போதனைகளை பெற்று போதிக்கிற ஊழியர்களை பெற்றுக்கொண்ட சபைகள் பாக்கியம் பெற்ற சபைகள். அப்படிப்பட்ட ஊழியர்கள் உலகம் முழுவதும் எழும்ப வேண்டும். அப்படி இல்லாமல் டிவியை பார்த்துட்டு வந்து அதே பிரசங்கமாய் மாற்றுகிற ஊழியர்களால் சபைக்கு லாபம் இல்லை,
பிரயோஜனம் இல்லை. யாரோ ஒருவருக்கு டிவியில் போதிச்சிருப்பாங்க, அதை கொண்டு வந்து சபைக்குரிய இன்றைய ஆகாரமாய் அதை மாற்ற முடியாது. சில பேர் கவனிங்க, அரைத்த மாவை திரும்ப அரைப்பாங்க, அது சரியான சுலபமாக இருக்கும். அரிசியாக இருக்கும்போது அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் மாவாக இருக்கும்போது அதை திரும்ப திரும்ப அரைக்கிறது கஷ்டம் இல்லை. அதே மாதிரி அரைச்ச மாவு திரும்ப அரைக்கிறது போல திரும்ப திரும்ப அந்த பழைய பிரசங்கத்தை தூசி தட்டி 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 பிரசங்கிக்கிறதுனால ஒன்று நடக்கப் போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறது, ஆவியானவர் மூலமாய் பேசுகிற காரியங்களை கேட்டுக்கொண்டு வந்து போதிக்கிற ஊழியர்களை பெற்றுக்கொண்ட சபை பாக்கியம் உள்ளது. அந்த சபை சொல்லக்கூடியது ஒரே ஒரு சாட்சி சொல்லும். நாங்கள் இன்றைய நாளில் வீட்டில் கதைச்சு கொண்ட காரியம், எங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், எங்களோட சூழ்நிலைகளில் இருக்கிற காரியங்கள், இவைகளை எல்லாம் கர்த்தர் இன்றைய நாளில் எங்களோடு பேசினார்ன்னு சொல்லி தேவனுக்குள்ளே நித்திரை அடைந்த சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார். அவர் எழுதின புத்தகத்திலே தான் ஒரு நாள் உபவாசம் இருந்து தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொண்டு வந்து அடுத்த நாள் போதிப்பாராம். போதிக்கும் போது அந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்களாம், எங்களுடைய பிரச்சனைக்குரிய பதில் அந்த பிரசங்கத்தில் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, பண பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ வேலை பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அந்த போதனை அந்த தேவையை சந்திக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்றைய நாளில் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு இடைவெளியோ அந்த அளவுக்கு சபை மக்களுக்கு பிரசங்கம் இடைவெளியா இருக்கிறது. எங்கேயோ பார்த்த பிரசங்கத்தை, யாரோ சொன்ன பிரசங்கத்தை கேட்டு அப்படியே கொண்டு வந்து காப்பி பண்ணிட்டு போறதுனால ஜனங்களுக்கும் பிரசங்கத்துக்கும் பெரிய இடைவெளி வந்து விடுகிறது. ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை, ஜனங்களுடைய காரியங்கள் சந்திக்கப்படவில்லை. அதனால இந்த பிரச்சனைகள் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே உங்களோட வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், எப்படி காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஊழியர்களே, தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள். அல்லது நல்ல அனுபவம், ஆண்டவரோடு உங்களுக்கு பழகி நல்ல அனுபவம் இருந்தால் நீங்கள் அதிக நேரம் கூட காத்திருக்க தேவையில்லை. தேவனிடம் கேட்கும் போதே தேவன் உங்களோட உண்மையை பார்த்து டக்கண்டு உங்களுக்கு சொல்லிடுவார். இப்படி இதை போதியுங்கள், இதை செய்யுங்கள், இதை இப்படி கொண்டு வாருங்கள் அப்படி என்று ஆலோசனை கொடுப்பார். இப்படிப்பட்ட ஊழியர்கள் மிக அவசியம் இந்த கடைசி காலத்தில். இல்லாவிட்டால் சபையில் எழுப்புதல் வராது, சபையில் காரியங்கள் வராது. தேவன் சொல்லுகிறார் அந்த வசன், நீ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சொந்தரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீர் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். இன்றைய நாளில் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவன் சொல்ற வசனத்தை கேட்டு சொல்லுகிற ஊழியக்காரர்கள் சபைக்கு தேவை. டிவியில் சொன்னதும் அங்கே சொன்னதும் இங்கே சொன்னதும் என்கிற காரியங்கள் தேவையில்லை. தேவன் சொல்லுகிற காரியம் வேணும். தேவன் அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அதை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் சபையில் சொல்ல முடியாது. உங்கள் சபைக்கு அப்படி என்றால் நீங்க பாஸ்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டிவியில் வருகிற பாஸ்டரே பாஸ்டரா இருக்கட்டும், நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு விசுவாசியா இருந்துடலாம். அவை உங்களுக்கு ஒரு சபையை கொடுக்கும் போது அதுக்குரிய ஆகாரம் தேவை, ஜனங்களுக்கு தேவை. ஆகவே அவைகளை குறித்து நீங்க கவனம் செலுத்துகிற ஊழியர்களாய் மாற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு பொருத்தமானதாய் வந்து பொருந்திவிடும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 16ஆம் வசனம் ஆகிய இரு வசனங்களையும் வாசிக்க கேட்போம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, எங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றான். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று யோர்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வழியின் கீழுக்கு ஓடி வருகிற தண்ணீர் கிரிந்து ஓடித்து. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, ஜோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது நில்லுங்கள் என்று கட்டளை பிறந்தது. உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சுமந்து கொண்டு வரும்போது நீங்கள் ஜோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஜோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடும்போது நில்லுங்கள். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது? உங்களுக்கு தெரியும் அந்த காரியங்கள் என்ன இருக்கிறது. பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரமும் அதற்குள்ள மன்னாவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆறுடைய துளித்த கோல் இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகள் 10 இருக்கிறது.
இவைகள் அந்த உடன்படிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கப்பட்டியை ஆசாரிகள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். வந்து ஜோர்தானை கடக்க வேண்டும். ஜோர்தான் தண்ணீர் வேகமாய் பாய்கிறது, அதனால ஜனங்களை அடித்து கொன்று விடும் அது. அதனால் அந்த ஆசார்கள் வந்து தண்ணிக்குள்ளே அவருடைய கால் படும்போது யோசுவா சொல்லுகிறார், நில்லுங்கள் என்று. அவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நிற்கிறார்கள். இன்றைய நாளிலே சபைக்கு வருவார்கள், வேத புத்தகத்தை கூட கொண்டு வர மாட்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில ஜோர்தான் போல பிரவாகித்து ஓடுகிற பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நிற்பாட்டி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவ உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற வேதம் அதை சுமக்க வேண்டும், வேதத்தை சுமக்க வேண்டும். வேத வசனத்தை ஆசாரிகள் சுமந்து தோல்ல வைக்கிறதுடைய அர்த்தம் சுமக்கிறோம். சுமக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை சுமக்கிறதனுடைய பொருள், நாங்கள் அந்த வேத வசனத்தின்படி நாங்கள் வாழுகிறோம், அதை கை கொள்ளுகிறோம். அப்படி சுமந்து அவர்கள் நிற்கிறார்கள் ஆசாரியர்கள். அதற்குள்ளே அந்த மண்ணா வைக்கப்பட்ட ஒரு பொற்கிண்ணம் அங்கே இருக்கிறது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது. தேவனுடைய அற்புதங்கள் கலகக்காரர்களுக்கு அடையாளமாய் அந்த கோல் துளித்திருக்கிறது. அங்கே மண்ணா அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மண்ணா எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு பொற்கிண்ணத்துக்குள்ள. அந்த பொற்கிண்ணம் எதை குறிக்கிறது? மனுஷனுடைய இருதயத்தை குறிக்கிறது. அந்த பொற்கிண்ணம் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தத்தை குறிக்கிறது. இருதய பரிசுத்தத்துக்குள்ள தான் மண்ணாவாகிய தேவ வார்த்தை வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். அப்படியாய் நீங்க பரிசுத்தமாய் நின்று இந்த வசனங்களை சுமந்து கொண்டு அற்புத அடையாளங்களை செய்த தேவனுடைய கிரியைகளை நினைவு கூர்ந்து நிற்கும் போது அது ஜோர்தானா இருந்தாலும் அது பிரிந்து உங்களுக்கு வழிவிடும். இயற்கை அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனுக்கு வழிவிடும். சபைகளிலே பிரச்சனைகள் வரும்போது, சபைகளுக்குள்ளே சூழ்நிலைகள் மாறும்போது, சபைகள பிரச்சனைகளை தீர்க்க முடியாத போது சபைகள் உடைந்து சிதறுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆசாரியர்கள் ஆகிய அந்த சபை பாஸ்டர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாய் இருப்பார்களானால், தேவனோடு மனிதன் பண்ணுகிற உடன்படிக்கையில் அந்த ஊழியக்காரர்கள் சரியாய் இருப்பார்களானால், அவர்களுக்குள்ள இருதயம் பரிசுத்தமாகி தேவ மன்னாவினால நிரப்பப்பட்டு தேவ வார்த்தைகளை சுமந்து அதன்படி வாழுகிற மெய்ப்பர்களாய் அவர்கள் பாஸ்டர்ஸாய் இருப்பார்களானால், அவர்கள் நீக்கும் போது ஜோர்தான் பிளக்கும். இன்றைய நாளில் அவர்கள் நிற்கும் போது சபைகள் பிளந்து பிரிஞ்சு போகிறது. ஏன்? அவர்கள் வேதத்தை சுமக்கிறவர்களும் இல்லை, அவர்கள்கிட்ட பொற்பாத்திரமாகிய இருதயமும் இல்லை. அவர்கள் சர்வசாதாரண மனுஷர்களை போல, தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் மற்றவர்களை போல வாழ்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தங்களை ஹீரோக்கள் மாதிரி சபையில் நின்று அவர்கள் ஏதோ வித்த காட்டுகிறார்கள். இவர்கள் ஜோர்தானை பிரிக்க மாட்டார்கள், சபைகளை பிரித்து கூறு போடுவார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய கட்டளைகளுக்குள்ளே நிற்காததினால ஜோர்தான் அவர்களை அடித்து கொண்டு போகின்றது. பாருங்கள், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து ஜோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது நில்லுங்கள் என்று கட்டளை பிறந்தது. அவர்கள் நின்றார்கள். அப்போது ஜோர்தான் இரண்டாக பிளந்தது. இன்று ஆசாரியர்களாகிய மேய்ப்பர்கள் தேவனுடைய கட்டளைக்கு நிற்காததினாலே, தேவன் இல்லைண்டா நிற்கிறது கிடையாது, இதை செய்ய என்றால் செய்வது கிடையாது, அப்படி நிற்காததினாலே ஜோர்தான் அவர்களை அடித்து கொண்டு போகிறது. ஜோர்தானிலே மிதக்கிற மேய்ப்பர்கள் அநேகம், ஜோர்தானிலே மிதக்கிற மூப்பர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படியாய் அழிந்து போகிறார்கள். ஆகவே ஒரு மனிதன் கட்டளை இடும்போது இயற்கை நிற்கிறதை பார்க்கிறோம். அப்படி நிற்க முடியாதபடி இங்கு வருகிற பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நில் என்று சொன்னபோது ஆசாரியர்கள் நின்றார்கள், ஜோர்தான் பிரிந்தது. தேவன் இந்த ஊழியர்களை பார்த்து தேவ சமூகத்திலே வந்து நில்லண்டா, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை, அது இது நிறைய காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆதலால் அவர்கள் வந்து ஜோர்தான் பிரிய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று சொன்னா, இவங்க ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்குது, அதை தீர்க்கும்படி போனாங்கண்டா குடும்பத்தை அவங்க பிரிச்சுட்டே வருவாங்க. இவங்க இப்படித்தான் செய்வார்கள். ஏனென்றா இவங்க சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அங்கே காரியங்கள் சரி வராது. ஜோர்தான் பிரியாது, குடும்பம்தான் பிரியும், சபைதான் பிரியும் இவர்களால. ஏன் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்டா? தேவ சமூகத்தில் தேவ பிரமாணங்களை கை கொள்ளும்படி தேவன் நில் என்று சொன்னால் இவர்கள் நிற்பதில்லை. யாத்திராகமம் 4:7 வாசிக்க கேட்போம். ஆகையால்
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் தெளிவாய்த்தான் பேசுகிறது. இன்றைய நாளில் அநேகர் பிசாசை எதிர்த்து பிசாசை துரத்துகிறதை பார்க்கிறோம், எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம், சாத்தானை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் கவனிக்கிறோம். ஆனா சில நேரம் அந்த பிசாசு போக மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடிச்சு கொண்டு இருக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிந்திருங்கள், இரண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பிசாசை எதிர்த்து நிற்கும் போது அந்த பிசாசு போகாது. ஏன் போகாது அந்த பிசாசுன்னா, அந்த பிசாசுக்கு தெரியும் இங்க தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று. ஆகவே தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்குமானால், உங்களை தாக்குற பிசாசுகள் நீங்க எதிர்த்து நிற்கும் போதே அது ஓடிவிடும். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு நபராயிருந்து பிசாசை எதிர்க்க வெளிவிக்கிடுவீர்களானால் அது உங்களுக்கு சேதத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்க, அது போகாது. நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனை போகுதே இல்லை, நான் ஜெபிக்க பிசாசை கடிந்து கொள்ள போகுதில்லை. முதலாவது நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிங்க, தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று பிசாசு அறியும். அப்பொழுது நீங்க பிசாசை கடிந்து கொள்ளும் போது அது போய்விடும். அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த வியாதி, அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை, அந்த போராட்டம், அந்த யுத்தம் உங்களை விட்டு கடந்து போய்விடும். ஆகவே உங்களால் ஜெயிக்க முடியும், உங்களால் பிசாசை ஜெயங்கொள்ள முடியும் என்றதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. பிசாசுகளை துரத்துவார்களின் நாமத்தினால் என்று இயேசு சொன்னார். அதை உங்களால் செய்ய முடியும். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் இயேசு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏன் உங்களால் மேற்கொள்ள முடிவதில்லை என்றால், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவது கிடையாது, தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு சபைகளை நடப்பது கிடையாது. பிறருக்கு சொல்லுவோம், ஆனால் நீங்க செய்ய மாட்டீங்க. இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிறதுனாலே தான் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வருகிறது. எபேசியர் 6:16 வாசிக்க கேட்போம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் இல்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். நில், ஒரு ஆள் கண்ட நில், அநேகரு கண்ட நில்லுங்கள், நில். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் ஒரு கேடகமாய் கொடுக்கப்படுகிறது. யுத்தத்திலே ஒரு பக்கம் பட்டயத்தை வைத்திருப்பார்கள் பழைய காலத்திலே யுத்த வீரர்கள். அதனால எதிரியை வெட்டுவார்கள். எதிரி இவர்களை வெட்டும் போது, இவர்களை அம்புகளால் எய்யும் போது அல்லது ஈட்டிகளால் குத்தும் போது இவர்கள் அந்த கேடகத்தை பிடித்து கொள்வார்கள். அவைகளிலே இவர்களுக்கு அந்த ஆயுதங்கள் பட்டு தெரித்து விடும், இவர்கள் தப்பி விடுவார்கள். இந்த காலத்திலே அவங்க என்ன செய்கிறார்கள்? இரும்பு கவச மாதிரி ஒன்றை தங்களுடைய சரீரத்திலே போடுகிறார்கள், தலையிலே இரும்பு தொப்பியை போடுகிறார்கள். யுத்தத்துக்கு தங்களுடைய நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி எல்லாவற்றிலும் ஒரு இரும்பு செய்யப்பட்ட ஒரு கவச உடையை போட்டு யுத்தம் செய்கிறார்கள். அப்ப இருதயத்தை நோக்கி, முதுக நோக்கி வருகிற குண்டுகள் எல்லாம் அதுல பட்டு அவர்களை கொல்ல முடியாதபடி அப்படியே அணைந்து போகிறத பார்க்கிறோம். ஆகவே விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நீங்க நிற்கும் போது உங்களுக்குள்ள பயம், சந்தேகம், குழப்பம், போராட்டம் எதுவும் வராததாய் இருக்கும். அப்பொழுது உங்களால ஜெயிக்க முடியும் சகலத்தையும். 1 பேதுரு 5:9 வாசிக்க கேட்போம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப விசுவாசத்துல உறுதியா இருந்தா தான் முதல் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் ஓடிடுவான். இங்க சொல்லப்படுகிறது, விசுவாசத்திலையும் உறுதியாயிருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போயிடுவான். அவனால உங்களை ஜெயிக்க முடியாது. அவன் தான் ஜெயித்தது போல படம் காட்டுவான் அல்லது மாய வித்தை காட்டுவான். அவன் ஒருபோதும் ஜெயித்தது கிடையாது. அவன் எப்பொழுதும் தோற்று போனவன், எப்பொழுதும் தோற்கடிக்கப்படுகிறவன். இயேசுவால சாத்தானை மிதித்தார் பாருங்க. அவர் நசுக்கினார், தலையை நசுக்கினார் என்று ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். அப்படியாய் சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆதலால் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஆகவே எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறதுனாலே
தேவன் நில் என்று சொல்லுகிற இடத்துல நில்லுங்கள். அப்பொழுது உங்களால் ஜெயிக்க முடியும். தேவ சத்தத்தை கேட்க முடியும். பிசாசுகளை துரத்த முடியும். வியாதியசலை குணமாக்க முடியும். எல்லா காரியங்களையும் கிறிஸ்து உங்களை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. போதிக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வந்து சபையில் போதிக்க வேண்டும். அப்பொழுது அந்த சபைக்கு வருகிற அந்த மக்கள் சொல்லுவார்கள், என்னுடைய பிரச்சனை அவர் அப்படியே போதிக்கிறார், இவருக்கு எப்படி தெரியும் என்னுடைய ரகசிய பிரச்சனை? அப்படி உங்களோட பிரசங்கத்தை குறித்து சொல்லத்தக்கதாய் ஆவியானவர் உங்களை கொண்டு போதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆதலால் நீங்கள் காத்திருந்து இவைகளை தேவ சமூகத்தில் நின்று பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களால் சகலத்தை திருப்பிக் கொள்ளவும் ஜெயிக்கவும் முடியும்.